திரு கோட்டீஸ்வரன், இப்போ அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு இருவேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஒன்று, கட்சியில் இருந்தவர் நீக்கப்பட்டது கட்சிக்கு எதிராக, அதாவது சட்டத்திட்டங்களுக்கு எதிராக செயல்படுறதுனால இந்த நடவடிக்கை, இது சரிதான் அப்படின்னும், இது நீக்கிறது வந்து தவறு, இது இன்னும் நிறைய கான்சிக்வன்சஸை கொங்கு மண்டலத்தில் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் இருக்குது. உங்களுடைய பார்வை? நேயர்களுக்கு வணக்கம். கான்சிக்வன்சஸ், அதாவதுங்க, நீக்கினவரும் வந்து அரசியல்ல வந்து நீண்ட நாளா இருக்கிறவரு, நீக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர் நீக்கியிருக்கார் செங்கோட்டையன், அவருக்கும் அரசியல் அனுபவம் இருக்கு. அப்ப ரெண்டு பேருமே அரசியல்வாதிகள். இப்ப நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கான்சிக்வன்சஸ் இருக்கும், அதனால என்ன பாதிப்பு அப்படின்றத அறிஞ்சுதான் அவங்க இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. ஒருவேளை கான்சிக்வன்சஸ் வரும், இது நமக்கு தேவையில்லை அப்படின்னா செங்கோட்டையன் கூப்பிட்டு சொன்ன போதுதான் அவர் ஒத்துட்டு இருப்பாரு. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டா போட்டி நடக்கும்போது, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, நான் பொது செயலாளர், இன்னைக்கு டேட்ல வந்து நான் சும்மா நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நான் சொல்றது என்னவோ நீங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி அது தலைமை பண்புல இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஒரு பொது செயலாளர் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க. 82 மாவட்ட செயலர் 82 பேரும் ஒரு கருத்து சொல்லிட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தா அது வந்து எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. இன்னொன்னு, அதிமுகவை பொறுத்தவரையிலும் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி போன்று உட்காந்து எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு கட்சி கிடையாது. தேர்தல் வேலை என்ன, தேர்தல் யூகம் என்ன, திமுக எதிர்ப்பு அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு. அந்த ப்ரோட்டோடைப்ல அவங்க போகும்போது இவர் போய் அன்னைக்கு அந்த கூட்டம் போட்டது கொண்டது அன்னைக்கே இவரை வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். பொதுவா அந்த கட்சியில அப்படிதான் நடக்கும். இன்ஃபேக்ட் இந்த பத்திரிகை செய்தியே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா காலத்துனால அந்த பேராவே சின்னதா இருக்கும். கழக கட்டுப்பாட்டை மீறி இவர் செயல்பட்ட காரணத்தினால கழகத்துக்கு களங்கம் உண்டாக்குனதால இன்று முதல் இவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார், யாரும் சேரக்கூடாது இனிமேட்டு, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போயிடும். இந்த பேராவே பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது வந்து செங்கோட்டையன் வந்து இப்ப அந்த லிஸ்ட்ல வந்து நீக்கப்பட்ட லிஸ்ட்ல அவரும் இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா ஒரு சாப்டர். இதெல்லாம் வந்து இதனால பாதிப்பு வரும், இதனால வந்து ஈரோடுல வந்து தேர்தலில் சிக்கல் வரும் அப்படின்றதுலாம் நம்ம எல்லாரும் விடவும் எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் நன்கு தெரிஞ்சவர். அவரு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. அவரு என்னோட தலைமையை ஏத்துக்கிறவங்க வந்து எங்க கூட இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்றாரு. இதை புதுசா செய்யல, அவர் எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. இனிமேல்ட்டு மற்றவர்கள் யாரும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒன்றிணைனோ அந்த இணைனோ அப்படின்ற மாதிரி அந்த கருத்து வந்து இனிமேல்ட்டு அந்த கட்சியில இருந்து உள்ள வராதுன்ற மாதிரி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் இந்த நடவடிக்கையை நம்ம பார்க்கணும். நன்றி திரு கோட்டீஸ்வரன். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி, கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.